வணக்கம். மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்ற தேர்வில் ஒன் ஆஃப் தி போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா அதில் ப்ராசஸ் சர்வர் அப்படின்ற அந்த ஒரு போஸ்டிங்க்கு மட்டுமான மிக துல்லியமான கட் ஆஃப் இவ்வளவு தான் இருக்கும். கவலை வேண்டாம். இன்பச் செய்தி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த கட் ஆஃப் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா ஆர்டர் வைஸ் போஸ்டிங், ஆர்டர் வைஸ் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு சொல்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், அதுக்கப்புறம் தான் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லாஸ்ட்டாக லிஃப்ட் ஆப்ரேட்டர். இதுதான் இந்த ஜாபுக்கான இந்த போஸ்டிங்லாம் வரிசை ஆர்டர் பிரகாரம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினர் அதை ஃபில் பண்ணிவிட்டு தான் அடுத்து ரீடருக்கு வருவாங்க, அடுத்து சீனியர் பேலிஃப் வருவாங்க, அதை ஜூனியர் பேலிஃப் முடிச்சு அடுத்த ப்ராசஸ் சர்வர் இப்படி சீட் அப்படின்றத ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை காமிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் கட் ஆஃப் பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா சம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினர், சீனியர் பேலிஃப் மட்டும்தான் இருக்கும், ப்ராசஸ் சர்வர்ன்ற ஒரு போஸ்டிங்கே இருக்காது. ஓகேங்களா? சில இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர் இருக்காது, சீனியர் பேலிஃப், ப்ராசஸ் சர்வர், இந்த 3 போஸ்டிங் மட்டும் இருக்கும். ஸோ எந்த ஆர்டர் வைஸ் அவங்க சீட் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ உங்கள் கட் ஆஃப் ஈஸியாக இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஈஸியாக புரியும். கட் ஆஃப் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதில் 3வது ரோவில் பாருங்கள், ஒரு மார்க்ஸ் அப்படின்ற இடத்துல இப்போ 146 to 151 போட்டு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து 2 போஸ்டிங்ஸ் அல்லது 2 போஸ்டிங்க்கும் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அந்த கட் ஆஃப் அப்படின்றது நம்ம சொல்கிறது கரெக்டாக சூட்டபுளாக நிற்கும் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 156, 155 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி பிளாக் கலர் பெனில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அது எதுக்குன்னா 4 போஸ்டிங் அல்லது 4க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்கக்கூடிய சம் டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அந்த கட் ஆஃப் அப்படின்றது கரெக்டாக சூட்டபுள் ஆகும் அப்படின்றத தனித்தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன், ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 விதமாக நாங்கள் வகைப்படுத்தி காமிச்சிருக்கோம். மொத்தமாக அந்த ப்ராசஸ் சர்வரில் ஒரு 26 வேகன்சி ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ வேகன்சி இருந்தால் எப்படி இருக்கும் காமிச்சிருக்கோம். அதில் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக காமிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜென்ரல் டேர்னில் பிஎஸ்டிஎம் ஒரு பர்சன் இருந்தால் அவங்களுடைய மார்க் எவ்வளோ இருக்கும். அப்புறம் ஜிடிலேயே ப்ரியாரிட்டி, அதிலே 2 சீட் இருக்கா, அவங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்குது. அப்புறம் ஜிடிலேயே விமன் தனியாக சீட் ஒதுக்கியிருந்தால் எப்படி இருக்கும். எம்பிசியில், அப்புறம் எம்பிசியில் தனியாக பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா எம்பிசியில் விமன், அது மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனாக செப்பரேட்டாக ஒரு பர்சன் வேணும், தேவைப்படுது சீட் அப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா அவங்களுடைய மார்க் எவ்வளோ இருக்கணும், 142 to 147 தான் கட் ஆஃபாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி எம்பிசிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி, அதாவது 2 ப்ரியாரிட்டி சீட் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 142, 147 அந்த மார்க் இருந்தால், அந்த ரேஞ்ச் இருந்தாலே போதும். அப்புறம் எஸ்சியில் விமன், எஸ்சி ப்ரியாரிட்டி. பிசியில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரியாரிட்டி இருக்குது. பிசியில் தனியாக பிஎஸ்டிஎம் மட்டும் ஒரு சீட்டு எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஸோ இப்போ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணி இவ்வளோ மார்க் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த 24th பாருங்கள், ஜென்ரல் டேர்னில் பொது பிரிவில் ஒரு விமனை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு டெஸ்டிடியூட் விடோவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜென்ரல் டேர்னில் ஒரு பிசி கேண்டிடேட் வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 112 முதல் 117 மார்க் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? அதுக்கு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள போஸ்டிங்கை பொறுத்து 122 வரை போகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் போகாது. அண்ட் மற்றபடி மேல் ஃபீமேலில் பிசி கேண்டிடேட் பாருங்கள், பிசி ப்ரியாரிட்டி 2வது ப்ரியாரிட்டி. அப்புறம் பிசி விமன், ஒரு விமனாக இருந்து அவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருந்தால் அவங்களுடைய மார்க் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜென்ரல் டேர்னில் பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன், LOW, ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், லோ விஷன். ஸோ அவங்களுடைய மார்க் வந்து 130 to 135. ஸோ இவ்வளோ மார்க் இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பிசி, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சியில் உள்ளவங்க டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருந்தால் அவங்களுடைய மார்க்லாம் பாருங்கள் வெறும் 108 மார்க்கு, 96 மார்க் இவ்வளோ எடுத்தாலே போதுமானதாக இருக்குது கட் ஆஃப் அப்படிங்கும் போது. பாருங்கள், ஃபஸ்ட்டு பிசியில் வந்து பிசி விமன் அவங்க டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கும் போது 115 மார்க் இருந்தால் போதுமானது தான். அதே மாதிரி எஸ்சியில் ஒரு விமன் வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கும் போது அவங்களுடைய மார்க் ஒரு 110 மார்க் அப்படின்னு நல்ல கட் ஆஃப், அதுவே நல்ல மார்க்கு தான். 170 தான் சொல்கிறேன். அதே மாதிரி எஸ்சி அருந்ததியர், SCA, அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோ அண்டு ப்ரியாரிட்டி இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் 96, 98 மார்க் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கட் ஆஃப் தான். அது வெறும் 170க்கு 96, 98ன்றதே ஒரு நல்ல கட் ஆஃப், புரிஞ்சுக்கோங்க. அது சம் டிஸ்ட்ரிக்டில் போஸ்டிங்கை பேஸ் பண்ணி 105, 106 வரை மார்க் போகலாம், அவ்வளோதான்.
100க்கு 105 எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, ஒரு 5 மார்க்கு 7 மார்க் தானே டிஃப்ரெண்ட் இருக்குது. லாஸ்ட்டாக பாருங்கள் எம்பிசி டிஎன்சிலையுமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் விடோ விமனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 92 to 97, அதாவது 95 மார்க் ஆவரேஜாக. நான் சொல்கிறது 170 170க்கு 95 மார்க் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கட் ஆஃப் தான் டிஸ்ட்ரிக்ட் விடோ அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம கட் ஆஃப் பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு 28 வகையாக நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி காமிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் அதர் போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே கட் ஆஃப்லாம் வந்து நம்முடைய சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ.